பிக் பாஸ் லைவ்ல வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அருமையா தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. பாரபட்சமே பார்க்காம ஒவ்வொருத்தருக்கும் அடி மேல அடி போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இதுல எனக்கு என்னன்னா, இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள பல ஹவுஸ்மேட்ஸ் பண்ண கஷ்டங்களை ஸ்கூல் வாத்தியார்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சு. இதில் வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேருமே பார்ப்பீங்க, லைக் போட்டு பாருங்கள் மக்களே. நீங்கள் போடுற லைக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. தயவுசெய்து லைக் போட்டிங்கன்னா அது பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ 3 கெஸ்ட்டு, இதில் 3 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டர். அவங்களோட சீசனை பொறுத்தவரையும் தீபக்கா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், நியரஸ்ட் அந்த ஃபைனல் பக்கத்தில் வந்த நபர்கள் தான் இந்த 3 பேருமே. ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுவாங்க வச்சு செய்யணும்ல, உள்ளே வந்தவொன்னே ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்க தான், பிரியங்கா தான் டைரெக்டாக போயிட்டு விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் வந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேஸில் ஆமாம் இந்த மேரேஜை வச்சு ஒரு காமெடி பண்ணி அந்த ஜூஸ் டாஸ்கில் பண்ணீங்களே நீங்கள் தானே, இதெல்லாம் ஒரு காமெடியான்ற மாதிரி போட்டாங்க. ஃபஸ்ட்டே விக்கல்ஸ் விற்கிறவங்க ஒரு அடி. ஸோ அண்ணன்லேருந்து என்னங்க அப்படின்னு மாறினாங்கல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே போட்டு ஒரு பக்கம் அவங்கள தாக்கிட்டாங்க சைலண்டாக பிரியங்கா. சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. அடுத்து ரூமை சுற்றி பார்க்க வழியில் பார்வதி வந்து மஞ்சரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குங்க, ஒரே இதுவாக இருக்குது அப்படின்னும் போது, நான் என்னங்க பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னும் போது லைட்டாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சி சைலண்ட்டாக பேசுகிறீங்களா, பேசுறது அப்படி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம், அங்கே ஒரு போடு பார்வதிக்கு. இப்படி எங்கெங்கெல்லாம் கிடைக்கிற சான்ஸ்லையோ ஒவ்வொருத்தரையாக தாக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டர் மிலன் ஸ்டார். ஸோ அந்த லிவிங் ஏரியாவில் நின்றுக்கிட்டு வரிசையான பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, சொன்னதுக்கப்புறம் வாட்டர் மிலான் வந்து என்னோட பெயர் வாட்டர் மிலான் ஸ்டார். ஃபஸ்ட்டு கிச்சன் டீம் வருது, வாட்டர் மிலான் ஸ்டார்ன்னும் போது போட்டு அவருக்கு ஒரு பக்கம் தாக்குதல். அந்த ப்ரோமோ பார்த்தீங்களே, உங்களோட ஃபோட்டோ தான் பல இடத்துல வச்சு விற்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்க்கணுமே, எங்களால் முடியலைங்கன்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கும்ல, 3 பேருமே வச்சு செஞ்சுட்டாங்க. அவரை பொறுத்தவரையும் அது பாராட்டு. ஆனால் இவங்களை பொறுத்தவரையும் அதை வச்சு செய்கிறாங்கன்றது கூட தெரியாமல், ஓஹோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸான்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அவர் பெருமையாக எடுத்துகிட்டு இருக்கார். அது ஒரு பக்கம். சார் உங்களை கலாய்க்கிறாங்க சார், அதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ட்ரெண்டிங், வினோத் மற்றும் இவரோட திவாகரோட ட்ரெண்டிங் விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இட் வாஸ் சூப்பர். ஓகே, அடுத்ததாக ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதியை திரும்ப மஞ்சரி வந்து, ஸோ ஒரே இங்கே கத்தி கத்தி பல பேர் இது பண்ணுவீங்களா, ஆஃப் பண்ணுவீங்க தானே பார்வதி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டான்ஸு பாட்டு போட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ண வேலையை பாருங்கன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை போட்டு அங்கே ஒரு அடி பிரியங்காக்கு. அடுத்து கனி மேடம் வந்தாங்க. கனி மேடம் என்னது அந்த இது போட்டிங்களா, அந்த உப்பு கஞ்சி சாதம் இருக்குல்ல, அதில் வத்தல் போட்டிங்களா, இதெல்லாம் போட்டிங்களான்னும் போது கனி உடனே இல்லை மழை ஒத்து வைக்கல, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணலான்னு இருந்தோம், மழை ஒத்து வைக்காமல் போனதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இல்லைனா நாங்கள் பண்ணியிருப்போன்ற மாதிரி அங்கே ஒரு முட்டு. அங்கே ஒரு பக்கம் கனிக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டாங்க பிரியங்கா. ஸோ சைக்கிள் கேப்பில் எவன்லாம் சீக்கிரம்னா அவன் தலையில் போட்டு அடி. இதில் குறிப்பாக கமருதீன் வந்தார். ஓ இவரு தான் காமு, ஓ காமுலேருந்து இப்போ காமாக இருக்கார். ஸோ அந்த காமு கம்மியாயிட்டு இப்போ காம மோடில் போயிட்டு இருக்காருன்ற மாதிரி அங்கே ஒரு தாக்குதல். என்னங்க நீங்கள் டைலாக் சின்ன சின்ன டைலாகாக இருந்தாலும் நெத்திப்பட்டில் அடிக்கிற மாதிரி இறக்கிங்களேன்ற மாதிரி இருந்தது. ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பேசிகிட்டே இருக்க டைமில் தீபக் வந்து திருந்தாத ஜென்மங்கள் பாட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்வதிட்டு கேட்குறாங்க. ஏன்னா திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்ற பாட்டை பார்வதியை பாட சொல்கிறாங்க. பார்வதி உடனே என்னையா வச்சு செய்கிறீங்க, நான் செய்யணும்ல, சரி 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 அந்த பாட்டு எனக்கு தெரியாது அப்படின்னும் போது உடனே கனி, எனக்கு தெரியும் சார், நான் பாட்டு பாடுறேன், எனக்கு தெரியுன்ற மாதிரி கனி வந்து அந்த பாட்டு பாட, அதில் வந்து பார்வதியோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாற இவங்க கெஸ்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணன்ற மாதிரி ஒரு சம்பவமாக இருந்துச்சு. உடனே பார்வதி அதுக்கு ரிட்டன் பாட்டு. ஸோ பார்வதி ரிட்டன் பண்ணோன்னா அந்த சைட்லேருந்து கெமி ஒரு பாட்டுன்ற மாதிரி இந்த மாதிரி போகுது. பாட்டுலேயே வந்து ரோஸ்ட் சம்பவம் பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இதற்கு நடுவில் ஒரு பக்கம் பார்வதிக்கும் பிரவீனுக்கும் முட்டி போச்சு. என்னன்னா பிரவீன் வந்து ரூம் சர்வீஸு, பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர். ரூம் சர்வீஸுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, நடுவில் ஸ்கோர் பண்ணலான்ற மாதிரி ஒரு வேலையை பார்க்க போயிருக்கும் போது பிரவீனோட வேலையை அவங்க எடுத்திருக்காங்க. பிரவீன் வந்து காண்டாயிட்டான், என் வேலையை நீங்கள் பார்க்காதீங்க, எனக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நான் போய் எடுக்கிறேன், நீங்கள் ஏன் நடுவில் வரீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் இதில் நான் வரேனா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை பாருங்கன்னும் போது நீ என்ன வேலை பார்க்குற, ரூம் சர்வீஸ், ரூம் சர்வீஸ்னா ரூமில் சர்வீஸ் பண்ணு அப்படின்னு. என்னதுங்க இது புரியல எனக்கு, ரூம் சர்வீஸ்னா ரூமில் சர்வீஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதாவது ஒன்று பேசணுன்ற மாதிரி பேசுறது போல இருக்கு பார்வதியை பொறுத்த வரையும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா கரெக்டாக இருக்கும், அடுத்தவங்களோட வேலையை பார்க்க விடாம பண்ணுறது கொஞ்சம் நல்லா இல்லை. அது ஒரு பக்கம். ஓகே, அடுத்ததாக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது
யாரு அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா ரெஸ்ட் ரூம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ன்ற மாதிரி ஒரு டீமை கூட்டின்னு வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித், எஃப்ஜே மற்றும் அரோரா. அப்போ பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் ரெஸ்ட் ரூம் ரிலேஷன்ஷிப் மேனேஜரா, இங்கே ரெஸ்ட் ரூமில் தான் பல ரிலேஷன்ஷிப் உருவாகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கே ஒரு கவுண்டர் போட்டாங்க மஞ்சரி. யாருக்குன்னா எஃப்ஜே ஆதிரை இருக்காங்கல்ல அந்த ஒரு கவுண்டரு. அது ஒரு பக்கம் கேட்டவன ரைட்ரா 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 அப்படின்ற மாதிரி. அடுத்து எங்கள் வீட்டில் பல பேர் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு கவுண்டரு. ஸோ சைக்கிள் கேப்பில் கடா வெட்டுறதுன்னும் போது அங்கங்கே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் வர கூட்டம் அதிகமாக போகுது அப்படின்னும் போது திவ்யா வந்து பேசுகிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் பழைய ஆட்கள் சரியில்லை, ஸோ இந்த இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதனால தான் புது ஆட்களை இறக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஏதோ பண்ணிருக்கோண்டு. பழைய ஆட்களை விட இப்போ புது ஆட்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, திரும்ப அதே இடத்துல விழுந்து மட்டையாக தான் விழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஓகே, அடுத்ததாக பிரவீனை கூப்பிட்டு நீங்கள் ஊழல் படுறதை ஏன் தடுக்கலன்னும் போது, இங்கே நிறைய பேர் ஊழலுக்கு சப்போர்ட்டாக பண்ணிருக்காங்க, என்னால் தண்ண முடியல, பட் இங்கே நிறைய பேர் ஊழல் நடக்குதுன்ற மாதிரி அந்த ஜூஸ் டாஸ்கில் நடந்த ஊழலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ரம்யா வந்து நடுநிலைமையாக இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள். ரம்யாவோட ஆக்டிங் தாங்க முடியல மக்களே, ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்காந்து பேசுறது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஒரு பிரியங்கா ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு விடுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து மஞ்சரி, தீபக், பிரியங்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாரு இப்படி அப்படி இப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா சொல்கிறாங்க, ஒரு ஆள் இந்த ஷோவை ஒரு மாசமா ஒரு ஆள் இந்த ஷோவை ஃபுல்லாக நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அவங்க தான் இந்த ஷோவை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க, நடிச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் பண்ணுவோம் மேடம்னு. பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மாதம் தான் ஷோவே இருக்குது. அந்த 2 மாதத்தில் நீங்கள் நான் அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், எப்போ இருப்பீங்கன்னே எனக்கு தெரியாது, இன்னும் எத்தனை நாள் டைம் எடுத்துப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஒரே ஆள் தான் இந்த ஷோவை நகர்த்திட்டு இருக்காங்க, பார்வதி தான்றதை பிரியங்கா அதை போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கப்புறமா திருந்தணும்ல, அவனுங்களுக்கு திருந்தணுமா இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஒரு ஆள் தான் இந்த ஷோவை நடத்துறாங்கன்னா எவ்வளோ பெரிய கேவலன்றதை யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இதெல்லாம் டம்மி பீஸாக இருக்குதுன்னு நினச்சிக்கணும். அப்போ நம்ம இது இண்டிவிஜுவல் கேம், இண்டிவிஜுவலாக ஆடணும் போது அதை ஷெல்லை பிரேக் பண்ணிட்டு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டணும். அதை காட்டாமல் இன்னும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஒஸ்ட்டுங்க, அதில் இண்டிவிஜுவலாக டீம் பிளே பண்ணும் போது டீமாக இருந்தீங்க ஓகே, பட் இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கும்போது இறங்கி ஆடணுமா இல்லையா, அடிக்கணுமா இல்லையா, அதுதான் பிரியங்கா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா திருந்துவாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரே வாய்ஸ் மட்டும் தான் பேசிச்சு, நான் அதை பிரேக் பண்ணுறேன், நான் அதை உடைக்க ட்ரை பண்ணுறேன்னு திவ்யா மட்டும் தான் பேசினாங்க, வேறு யாருமே பேசலை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து விக்ரம் கிட்ட மஞ்சரி, ஏன் நீங்கள் வெளியே தெரிய மாட்டீங்க, இதெல்லாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னும் போது உடனே தீபக் சொல்கிறார், நீங்கள் சுத்தமாக வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரிலன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே விக்ரம் கிட்ட கத்தி பேசணும்னு கூட அவசியம் கிடையாது, அது பொறுமையாக பேசினா கூட போதும், பேசினாலே போதும், கத்தணுன்ற அவசியம் இல்லை, பேசினாலே போதும்ன்ற ஒரு பாயிண்ட்டை மஞ்சரி வச்சாங்க. அடுத்து ரம்யா கிட்டையும் ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. இங்கே வந்து நடுநிலைமைன்றது ஒன்று கிடையாது, ஒன்று இந்த சைடு இல்லை இந்த சைடு, நடுநிலைமைன்றதே வந்து பொய் தான், அது ஒரு பொய் பித்தலாட்டோன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. அது சரியான இந்த சைடுன்னு அந்த சரியான சைடை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டை கேதர் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை யாரும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.